என்னன்னா இப்பவாது சொல்லு. எப்படி பொண்ணு வேணும்? நீ சொல்ற மாதிரியே பாக்குற. படிச்ச பொண்ணா, டபுள் டிகிரி படிச்ச பொண்ணா, இல்ல ஃபாரின்ல இருக்க பொண்ணா, ஃபாரின்ல வேலை செய்யற பொண்ணா, இல்ல இந்தியாவிலே இருக்கணுமா? சொல்லு. எப்படி வேணும்னு சொல்லு. அதுக்கேத்த மாதிரி மேட்ரிமோனில தேடுறோம். எப்படி மச்சின்சிங்க எல்லாம் வேணுமா வேணாவா? மச்சான் வேணுமா வேணாவா? அப்புறம் வேற யாரு இருக்கா? சரக்கு அடிக்கிற பொண்ணு வேணுமா? சரக்கு அடிக்காத பொண்ணு வேணுமா? தம் அடிக்கிற பொண்ணு வேணுமா? தம் அடிக்காத பொண்ணு வேணுமா? இன்னும் வேற என்ன? இது மாதிரி உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ சொல்லு. இல்ல என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணாவோ அதை சொல்லு. அதெல்லாம் வச்சு உனக்கு பொண்ணு தேடுறேன். அப்பதானே மேட்ரிமோனில அப்ளை பண்ண முடியும். சொல்லு. இதுல எப்படி பண்ணட்டும்னு சொல்லு. நாத்து நீ இருக்க பாரு. இருங்க, எங்க அண்ணன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். வெயிட் கரோ, வெயிட் கரோ. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமே பொண்ணை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகேவா? நான் சென்னைக்கு வந்துடுறேன். அண்ணா 3 மாசத்துல எந்த பொண்ணு ஓகே ஆகாதுண்ணா. நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். நீ வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் பண்ண ஒரு 31 வயசு 32 வயசு ஆயிடும். வேண்டாம். அதனால நீ இப்ப சொல்லு. அதை செலக்ட் பண்ணி வச்சு நீ ஓகே பண்றதுக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த ப்ராசஸ். நீ வேற. முந்தாட்டி பாவண்டி அவன் ரொம்ப தவிக்கிறான்டி, வேண்டாண்டி, விட்டுடி, திணறாண்டி அவன், விட்டுடி பாவண்டி, பக்க பரிதாபமா இருக்கா? விட்டுறவா? டி விட்டுடி. சரி, கையெடுங்க. நான் கயல் ரூமுக்கு போறேன். வேண்டாம் 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 வேண்டாமா, நீ அவனை எவ்வளோ கழிச்சு தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டு போகுது, என்ன மட்டும் விட்டு போகுது, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவன் என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நீ சென்னைக்கு போடா. நீ சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் வேணும், எப்படி பொண்ணு வேணும், எல்லா டீட்டெயிலும் உனக்கு நான் அனுப்புறேன். ப்ளீஸ். இங்க வேண்டாம். ஓகேவா? என்ன அண்ணா வெக்கப்படுறியா நீ? சரி சரி, அனுப்பிடுவல்ல. அப்பன்னா ஓகே. ஆனா மறக்காம அனுப்பிடு. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பொண்ணு ஓகே பண்ணிட்டோம்னா நீ உருண்டாலும் சரி பிறண்டாலும் சரி நான் உன் பக்கம் நிக்க மாட்டேன். நான் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு இப்போ சப்போர்ட்டா பேசிட்டேன். நீ இப்போ அதுக்கு ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அம்மா யாரை கட்டுறமோ நானும் ஓகே சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? அப்புறம் நீ உருண்டாலும் பிறண்டாலும் ஆசைப்பட்டவங்க கிடைக்க மாட்டாங்க. சோ யோசிச்சுக்கோ. நான் சென்னைக்கு போன உடனே அனுப்பிடுறேன். புரியுதா? இல்ல இல்ல இல்ல, நீ சென்னைக்கு போன உடனே நான் அனுப்பிச்சிடுறேன் அனுப்பிச்சிடுறேன் அனுப்பிச்சிடுறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எதுவும் வேணாடா. எதுவும் ஓகே பண்ணிடாதீங்க அது வரைக்கும். தானே. நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லைன்னா. இல்ல இல்ல, அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். ஓகே ஓகே, கேரியன் கேரியன். அப்புறம் என்ன கையல், உங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்களா? அடி வாளே, ஏன் இப்படி இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியாடி நீ? ஏன் அத்தா, உங்க வீட்லயே உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லணுமா என்ன? வலிக்குது வலிக்குது, விடுங்க விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. வலிக்குது வலிக்குது, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், விடுப்பா விடுப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா, விடுப்பா. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேன்ற. உனக்கு இங்க இருந்து போகணுமா இல்ல என் கூட இங்கே இருக்கணுமா? எனக்கு புரியல, ஏன் இப்படி பண்ற? சரிம்மா சரிம்மா சரிம்மா, இனிமே உங்ககிட்ட பேசல. மௌன விரதம் மௌன விரதம் மௌன விரதம். வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் கையில்கிட்டே பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசல பேசல, விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் வயிறுல, என் பட்டுல, என் செல்ல புருஷன்ல, என் தங்க புருஷன்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். செல்லம் புஜ்ஜி வயிறும். என்ன வேணா சொல்றேன், விடுங்க ப்ளீஸ். ஆனா நீங்க என் மேல பாசமாவே போடலல்ல. நான் கூட பாசமா போட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் பேசும்போது நீங்க க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் பாசமா தான் போட்டேன், நீ தான் அதை பேசி உன் வாய் வச்சு கெடுத்துக்கிற. உங்ககிட்ட நான் மௌன விரதம். நான் கையில்கிட்டே பேசிக்கிறேன். என்ன விடுங்க. நீங்க சொல்லுங்க கையில், உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? ஏன் இல்ல, உங்க இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் எங்க ஏரியா பக்கம் தான் நான் பாப்பேன்ல. அதனாலதான் சொல்லுங்க பாப்போம். ஏன் மேடம் ஏதாவது மேட்ரிமோனி ஆரம்பிக்க போறீங்களா என்ன? எனக்கு அதுவும் ஒரு ஐடியா இருக்கு. அது ஒரு நல்ல பிசினஸ் தான். பேசாம ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சு மேட்ரிமோனி ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க 2 பேரும்? ஃபர்ஸ்ட் கிளையண்டா யாரு? அண்ணா நீ வரியா இல்ல கையில் நீங்க வரீங்களா? இது தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வனங்கட்டி வாங்கி கட்ட போற. வேண்டாமா வேண்டாம். நமக்கு தான் பணம் வேண்டாம்ல. அதனால நமக்கு இந்த தொழில் வேண்டாம். நீங்க பாக்குறவங்க டாக்டர் தொழிலையே பாருங்க. சரியா? நமக்கு இந்த மேட்ரிமோனி தொழில வேண்டவே வேண்டாம். நாங்க பண்றதுக்கு பேர் சேவை, தொழில் இல்ல. அர்த்தமைந்த ராஜா. அப்ப சேவையை நீங்க பண்ணுங்க, தொழிலை நாங்க பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த தொழில் வேண்டாம். சரி சரி. அப்ப நம்ம கையல்கிட்டே பேசுவோம். சரி கையல், சொல்லுங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்? தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன மொக்கையா ஒரு நல்ல மொக்க பையன் கிடைச்சா போதும். இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரே மொக்க பையன் எங்க அண்ணன் தான். வேணா ட்ரை பண்றீங்களா? ஏச்சே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி சொல்ற இப்படி சொல்லிட்ட?
சரி, எங்க சீனியர்ஸ்ல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேவா? ஓகே டன். ஷுவரா சொல்றேன். நான் அலசி ஆராய்ஞ்சு கான்டாக்ட் நம்பரோட முடிஞ்சா அவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா நம்பரும் சேர்த்து அனுப்புறேன். ஓகேவா? எல்லா ஐடியும் அனுப்புறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஐம் வெயிட்டிங். என்னடி இப்படி சொல்ற? நான் என்ன பண்ணட்டும், நீ தான் உண்மை சொல்ல மாட்டேன்ல, அதே மாதிரிதான். அப்புறம் உண்மை சொல்லிடவா? சொல்லக்கூடாது தானே? அப்புறம் எப்படிதான் பேசி ஆகணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மேட்ரிமோனியை தவிர்த்து வேற ஏதாவது பேச ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மேட்ரிமோனியே வேண்டாம். நீங்க தானே நாங்க அங்க என்ன பேசுவோமோ அதை பேச சொன்னீங்க. நாங்க இப்படிலாம் தான் பேசுவோம். இப்படிலாம் தான் மொக்கையா தான் பேசுவோம். நாங்க நாங்க என்ன பண்ணட்டும்? அங்க பேச சொல்றதா பேசுனீங்க. இப்ப அதை பேசுறோம். கேட்டுக்கோங்க. இல்ல எங்களை விடுங்க. நாங்க போய் தனியா ஜாலியா பேசிக்கிறோம். அதை விட மாட்டேன்னா அப்ப அனுபவிங்க. யாம சொல்லிட்டேன். மன்னிச்சிருமா தங்கச்சி, மன்னிச்சு. தயவு செஞ்சு கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம். வேண்டாம். போதும் போதும் போதும். ஏய் உன் உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு புரியல, உன் குரல் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுது உனக்கு? உடம்பு ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. கோல்டு இருந்தா ஃபீவர் இருக்க மாதிரிதாம்மா தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. பயப்படாத. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். புரிஞ்சுதா? ஏய் நிஜமா சொல்றியா? வலிக்குதா உனக்கு தொண்டை? இல்ல உடம்பு வலிக்குதா? என்ன பண்ணுதுடி? அம்மா எனக்கு எதுவுமே பண்ணலம்மா. நான் நார்மலா தான் இருக்கேன். நம்புங்க என்ன. போதுமா? தொண்டை கட்டினதுனால தானே குரல் மாறி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரியாயிடும். ஆமா நாத்து, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? வெளியே காட்டிக்கிறீங்க. நான் காட்டிக்காததுனால எனக்கு அது பிசிக்கலா காட்டுது. நான் என்ன பண்ணட்டும்? சரி, அவங்க கவனிக்கிறாங்க. அதை பத்தி பேச வேண்டாம். அங்க போய் தானே உனக்கு இந்த ஹோம் சிக் வரணும். எனக்கு அது இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தான் இதை கேட்டுட்டாருன்னா விட மாட்டாரு. தயவுசெய்து அப்படியே டாபிக்கை மாத்துங்க. நம்ம வேற ஏதாவது பேசுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. ரவுடி பேபி கிட்ட இருந்து கால் வருது. ஓகே, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, சொல்லுடா. என்னடா மாத்திரைலாம் கொடுத்துட்டியா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி தனித்தனியா ஃபுட்டுக்கு அப்புறம் பிஃபோர் ஃபுட் எல்லாமே எல்லாருக்குமே அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டேன். ஓகேவா? சொல்ல குட்டி, ரொம்ப தேங்க்ஸ். பண்ணது வேற ஒரு விஷயத்துக்கு டாலு. வேற என்ன விஷயம்? ஏன் டல்லா பேசுற? என்ன விஷயம்? என் சிவா பாத்தி அவதான் சொன்னாளா? அவ என்கிட்ட பேசினா மூஞ்ச உடைச்சிருவேன். உனக்கு தெரியும்ல என்ன பத்தி. அப்புறம் என்ன, நான் அவளுக்குலாம் பயப்படுவேனா? அவ இல்லடி, இது வேற. வேறயா? வேற என்ன விஷயம்? சரி, அதையா சோகமா சொல்ற? நார்மலா சொல்லு. எதுவா இருந்தா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. இல்லடி, வேற 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தி உன்கிட்ட சொல்லணும். சென்சிட்டிவ்னா தயவு செஞ்சு அப்படியே அப்ராப்ரியேட்டா கட் பண்ணிடு. அத பத்தி பேச வேணாம். நான் நாளைக்கு கிளம்புறேன். நாளைக்கு வந்துருவேன். நம்ம எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் பேச கூட சொல்ற? கொன்றுவேன். நம்மளு இது பதில் தெரிஞ்சே ஆகணும். சொல்லு, என்ன பிரச்சனை? என்னது? என்ன கதை? வந்து ப்ரோ, சொல்லுங்க. என்ன என்ன விஷயம் நீங்க பேச வந்தீங்க இப்போ? அம்மே, அவ பர்சனல கூட அவ சொல்ல வந்திருப்பா. அத நீ ஏன் கேக்குற? எனக்கு புரியல. அவ பர்சனல போய் கேட்கணுமா நீங்க? எனக்கு புரியல. எனக்கு தெரியாது, நீங்க வேற ஏதோ மறைக்கிறீங்க. எனக்கு தெரியுது, ஒழுங்கா சொல்லுன்னு. அவ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் வேற ஏதாவது சொல்லல அவ? ஏய் நிஜமாவே நீங்க வரப்போறியா? இப்ப வராதடி, வேண்டாண்டி. ஆமாண்டி, நான் வருவேன். நாளைக்கு மதியம் ஃபிளைட். நான் வரேன், அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு போடி, வேண்டாண்டி. ஏன்டி இப்படி சொல்ற? என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு புரியல. ஏய் நான் கடுவையும் ஏகேவையும் உங்க லான்ல பார்த்தேன்டி. நிஜமாவா? ஏய், நிஜமாவா சொல்ற? நீ நீ தப்பா பாக்கலையே? நிஜமா நிஜமா, எனக்கு எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்போ எல்லா விஷயமும் அப்படிதான். அப்படிதானே? ஆமா, அப்படியேதான். பேசின வரைக்கும் நான் கேட்டேன். எல்லாமே அப்படிதான். இவங்க 2 பேரும் எப்படி? எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இப்போ ரத்த காட்டேரி வேற உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் இப்ப ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. இங்க ஏதோ பெருசா போடுற மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் கேட்டது, கொஞ்சம் கேட்கல. அதனால புரியல. எதுக்கு ரிஸ்க்? நீ அங்கேயே இருந்துற சேஃபா. ஒண்ணும் இல்ல. ஏன்
ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் கிளம்புறேன், அவ்வளோதான். பாய் யோசிச்சுக்கோ பாய். எல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிடுச்சுல, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி, நீ என்னை பிக்கப் பண்ண வரியா? வேண்டாம் வேண்டாம், நீ வர்றது எனக்கு சரிப்படல. நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன், மாமாவே வரட்டும். அதுதான் சரி, நீ உங்க மாமா கூட வா, அதுதான் சேஃப். சரி, நான் துர்காக்கும் மாமாக்கும் என் டிக்கெட்டை போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவியா? ஆமாண்டி, வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவேன். உனக்கும் டிக்கெட்டை ஃபார்வர்ட் பண்றேன். டைமிங் பார்த்து எனக்கு ஷிஃப்ட் போட்டுரு என்ன? நான் வேற எங்கேயும் போறதாவும் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதாவும் இல்ல, அங்கேயும் நான் இருக்கிறதா இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரேனே. ஏன்னா நீ பார்த்து பண்ணிடு, ஓகேவா? ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ பாய், அவ்வளவுதான் நான் சொல்வேன். எல்லாம் புரிஞ்சிடுச்சுல, நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாத செல்லக்குட்டி. நான் வர டைமுக்கு நீ இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறியா? ஓகே மை பாய், நான் பாத்துக்கிறேன். பாய், டேக் கேர், பத்திரமா வா. செல்லக்குட்டி, நான் பத்திரமா வரேன், நீ எதுவுமே யோசிக்காத. லவ் யூ, பாய். புரியல, என்ன நடக்குதுங்க? ஐயா, என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், கோழி நடக்கும். ஏன் மனுஷங்க கூட நடப்பாங்களே. டேய், மத்தவங்க கிட்ட சொல்ற கவுண்டரே எனக்கு சொல்லாத, பிச்சுடும் பிச்சு. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சிடுச்சுல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம பாட்டத்தை அவங்க பார்க்கட்டும், விடுங்க. அவன் உன்னை வர வேணாம்னு சொல்றான், எனக்கு தெரியுது அவன் வரவே வேண்டாம்னு யோசிக்கிறான். என்ன நடக்குதாங்க, எனக்கு ஒழுங்கா சொல்லு. அவ சும்மா சொல்றாமா ஃபன்னுக்கு, அதுக்குன்னு அதெல்லாம் சீரியஸா எடுத்துப்பியா? அத ஃபன்னா விடு. நம்ம வீட்டு லான்ல யாரையும் அவன் பார்த்ததா சொன்னா, எனக்கு புரிஞ்சுது. விளையாடாத, என்ன பிரச்சனை அங்க? அவன் பயந்துதான் உன்னை வர வேணாம்னு சொல்றான். என்ன கதைன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அதுதான் அவளுக்கே தெரியலையே பட்டு. அப்புறம் எப்படி என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவதான் யாரையோ பார்த்தேன்னு தானே சொன்னா. பொண்டாட்டியை கிட்ட மறைக்காத, எனக்கு கோவம் ஏறிடும் அப்புறம். அவ யாரையோ 2 பேரை பார்த்தா, அவ்வளவுதான். அப்படியே விடுறீங்களா அத? இப்ப நீதான் என்ன டென்ஷனாவும் கோவமாவும் மாத்திட்டு இருக்க. தெரிஞ்சுக்கோ, நீ மறைக்கிறது எனக்கு பயங்கரமா கோவமா ஏறுது. நான் சொல்லிட்டேன், மறைக்காத, மறைக்காத. சரிம்மா, நான் சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க அதுக்கப்புறம் நான் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? நீங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க, என்னை தடுக்க மாட்டேன் ஊருக்கு அனுப்புறதுல இருந்துன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க பேசிட்டு பார்க்க மாட்டீங்கன்னா அவள்தான். அதனால இப்ப என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நான் என்ன கதைன்னு சொல்றேன். நீங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். என் மேல ப்ராமிஸ் பண்ணணும். நான் ஊருக்கு போலான்னு பெர்மிஷன் தரணும். அதே மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறம் கத்தக்கூடாது, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா சொல்றேன். இதுக்கெல்லாம் எனக்கு வாக்கு கொடுங்க. ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன். உன் மேல சத்தியம், போதுமா சொல்லு. கோவப்பட மாட்டீங்கல்ல? கத்த மாட்டீங்கல்ல? எப்படி மாட்டேன்? எனக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும் போதும். உண்மை தெரியாம தலை வெடிக்கிறதுக்கு நான் அமைதியாவே இருக்கேன். உண்மையை மட்டும் சொல்லிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றேன். ஏகே ஆகாஷ். கடோன்றது உங்க மாமாக்கு நாங்க வச்ச பேரு. கடோட் கஜன். அவங்க 2 பேரும் தான் லான்ல நின்று பேசிட்டு இருக்காங்களாம். எனக்கு புரியல, அவங்க 2 பேருக்கு எப்படி பழக்கம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு எப்படி தெரியும்? இப்ப அவ சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது. அவங்க பேசுனதை வச்சு அவ சொன்னது என்னன்னா, காலேஜ்ல நடந்த ஆக்சிடென்ட் காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு காரணம் ஆகாஷ். ஆகாஷ்க்கு சொன்னது உங்க மாமா. சரி, இதுக்கும் இப்ப உன்னை வர வேணாம்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம், அதை சொல்லு. அது தெரியலம்மா, நான் கேட்கல. அவங்க ஏதோ பிளான் போடுறாங்கன்னு சொன்னா. சிவா, அதான் ரத்த காட்டேரி சிவா, அவளுக்கு நாங்க வச்ச பேரா. அவ ஏதோ சொல்லியிருக்கா போல. அதனால இப்ப அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சரியா கேட்கல, அப்படிதான் அவ சொன்னா. ஆனா ஏதோ பிளான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாமா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நானும் அவகிட்ட டீப்பா கேட்கல, அவளுமே அங்க அதை டீப்பா கவனிக்கல. புரியல. டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் அவளை எதுவுமே கேட்க வேண்டாம், கிளம்பிடு சொன்னேன்ல. அதனால அவ எதுவும் சரியா கவனிக்கல. அவளுக்குமே அது அந்த அளவுக்கு சரியா கேட்கலன்னு சொல்லிட்டா. ஆனால் நானும் அவகிட்ட இன்னும் வேற எதுவும் கேட்கல, அவ்வளவுதான். அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அவங்க ஏதோ பிளான் போடுறாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவ நான் சேஃபா இருக்கணுன்றதுக்காக சொன்னா, அவ்வளவுதான். டென்ஷன் ஆகாதீங்க. புரியல, அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆளுக்கு என்ன வாண்டி? அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இவன் கூட அவன் பழகணும். எனக்கு புரியல, எனக்கு இது புரியவே இல்ல. அம்மே, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, அமைதியாரு. இதுதான் விட்டு சொல்ல மாட்டேன்னு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நீ கோவப்படக்கூடாது,
கத்த கூட சொன்னேன். இப்ப நீ அது 2 தான் பண்ணிட்டு இருக்க. எனக்கு பிடிக்கல பாத்துக்கோ. பாத்துப்ப நீ அமைதியா இருன்ட்ட. புரியுதா? அமைதியா இரு. கத்தாத. எல்லாம் முடியாது பொண்டாட்டி, முடியாது. நீ இங்கதான் இருக்கிற. நீ போக தேவையில்லைன்னா போக தேவையில்லை. புரிஞ்சுதா? ஏய் என் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்க. விளையாடுறியா? கொன்றுவேன். அதெல்லாம் கிடையாது. நான் ஊருக்கு போவேன். அவ்வளவுதான். கம்னு இருங்க. முடியாதுன்னா முடியாது. நீ போக தேவையில்லைன்னா போக தேவையில்லை. சத்தியத்தை மீறினாலும் பரவாயில்ல, நீ போக தேவையில்லை. ஏய் சத்தியத்தை மீறின ஏதாவது ஆயிடும். சொல்லிட்டேன். அப்புறம் பாத்துக்கோங்க எனக்கு ஏதாவது ஆயிடும். உன்னை அங்க அனுப்புனா கூட தான் எனக்கு அங்க என்ன ஆகும்னு தெரியல. அதுக்கு நீ என் கூட இருந்தாலே பரவாயில்ல. என்னால நான் பாத்துப்பேன். ஆனா அங்க அனுப்ப தயாரா இல்லைன்னா இல்ல. ஏம்மா சொல்றதை கேளு. அங்க போறது சரிப்பட்டு வரல. நானே சொல்றேன். வேண்டாம், நீ இங்கே இருந்துருக்க கூட. அவ்வளவுதான். நீ போக தேவையில்லைன்னா போக தேவையில்ல. புரிஞ்சுதா? ஏ நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அவனுங்க தான் இப்படி இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஷாக்கு குறைக்கையே. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன். அவனுங்களை சமாளிக்கணும். வாங்க இங்க. அவ்வளவுதான் உங்களை. ஏய், அவன் மோசமானவன் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேட்டு கேட்டுத்தனமா யோசிப்பான் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வேண்டாம், நீங்க கூடவே இருந்துற. ஏன்னா ஆல்ரெடி அவன் வேற கோமா போயிருக்கான். பத்தாததுக்கு இதை இவனுங்க வெறுப்பேத்தி விட்டதுல இது போய் என்னென்ன சொல்லி வச்சிருக்கோ என்னென்ன பண்ணி வச்சிருக்கோ தெரியல. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வேண்டாம், எங்க கூடவே இருந்துற. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்ம பாத்துக்கலாம். அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். இத்தனை வருஷம் அவங்கள சமாளிச்சு நான் வாழலையா? அதே மாதிரி நான் பண்ணிப்பேன். இன்னும் என்ன 2 மாசம் தானே. அதுக்கப்புறம் வந்துட போறீங்க. அதுக்கே பயப்படுறீங்க? எனக்கு புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நான் பாத்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. தயவுசெய்து நீங்க எனக்கு சப்போர்ட்டா வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். பாருங்க, நீங்க 2 பேரும் கோவத்தை விடுங்க. உருன்னு இருக்காதீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு நீங்க எப்பவுமே சிரிச்சிருந்தாதான் பிடிக்கும். நான் சொல்றேன்ல. உருன்னு இருக்காதீங்க. இல்லைன்னா என்ன விடுங்க. நான் எங்கன்னா போயிடுவேன். சொல்றேன், மூஞ்ச மாத்துங்கன்னு. நான் சொல்லிட்டேன். எனக்கு கத்த இரும்பல் வருது. எனக்கு தொண்டை மாறுது. எனக்கு கத்த வைக்காதீங்க. சரி கத்தாத கத்தாத. நார்மல். அப்புறம் தயவு செஞ்சு நீ கத்தாத. தொண்டை வலி கொண்டு வேண்டாண்டி, வேண்டாம். நான் கோவத்தை விட்டுட்டா. நான் சாதாரணமா தான் பேசுறேன். நீ கத்தாத சொல்லும். வேண்டாண்ட பட்டு. மிகமே வேண்டாண்டி. என் கூடவே இருந்துடி. கெஞ்சி கேட்கறடி. ப்ளீஸ் டி. யோசிச்சுக்கோடி. என் கூட தானே இருக்க போற. 2 மாசம். நான் 2 மாசத்துக்கு எப்படியாவது முடிச்சிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். கெஞ்சி கேட்கறடி. வேண்டாண்டி பட்டு. அம்மே அதெல்லாம் முடியாது. புரிஞ்சுக்கோங்க அத்தா. அதெல்லாம் செட் ஆகாது. கிளாஸ்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் முடியாது. நான் டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். டெய்லி உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். என்னை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன நான் பார்த்துப்பேன். என்ன நம்புங்க. புரியுதா? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை மீறி அவங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாது. பயப்படாதீங்க. யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம யோசிக்காதீங்க. சொல்றல ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். புரிஞ்சுக்கொடி பட்டு. பட்டுல என் பொண்டாட்டில. சரி, உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்தா நான் வேணா ஹாஸ்டல்ல தங்கிக்கவா? ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ள தானே இருக்கு. ஸோ நான் கேம்பஸ் விட்டு வெளியே வர போறது இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டல் விட்டு ஹாஸ்டல், ஹாஸ்டல் விட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவேன்ல. அதெல்லாம் செட் ஆகாது. அது எப்படி செட் ஆகும்? எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு யார் வேணா வருவாங்க, யார் வேணா போவாங்க. அதெல்லாம் சேஃபே இல்லை. விளையாடாத. அதுதான் உங்க பயம்னா அப்ப நான் ஐசியூ வார்டு எடுத்துக்கிறேன். ஐசியூ வார்டு கூட யார் வேணா நுழைய முடியாது இல்ல. ஸோ ஐசியூ வார்டுக்கு ஹாஸ்டலுக்கு, ஐசியூ வார்டுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரேன். அப்புறம் என்ன கவலை? பொண்டாட்டி வேண்டாட்டி. நீ என்ன சொல்றது எனக்கு கன்வின்ஸ் ஆகுது. எனக்கு பயமா தான் இருக்கும். நீ வேண்டாம், என் கூடவே இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கெஞ்சி கேட்கிறேன். எனக்காக ஒரு வாட்டி யோசிய. ப்ளீஸ். நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இங்கே இரு. வேண்டாம். தங்கம் இல்ல, என் வயிறும் இல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா வராது. நான் அங்க இருந்தா சால்வ் பண்ண முடியும். நான் இங்க இருந்தா அது பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க. ஒத்துக்கோங்க. அடம் பிடிக்காதீங்க. நானும் சொல்றேன்டா. வேணாம்டா. புரிஞ்சுக்கோடா. நீ எங்க கூட இருடா. நான் பாத்துக்கிறேன்டா. அதை நீங்க இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்ட்டு. இவ்வளவு பிரச்சனை இப்ப நான் சொன்னதுனால தானே தெரிஞ்சுது. நான் சொல்லாம இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் சமாளிச்சு தானே வந்திருக்கேன். இதையும் நான் சமாளிச்சுப்பேன். நீங்க 2 மாசத்துல வாங்க. அவ்வளவுதான். புரியுதா? நான் பார்த்துப்பேன். நீங்க யோசிக்காதீங்க. நான் நாளைக்கு கிளம்புறது தான். சும்மா அடம் பிடிக்கூடாது. 3 பேர்கிட்டயும் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணத்தனத்தை விடுறீங்களா? அவங்களுக்குலாம் பயந்துட்டுலாம் என்னால இருக்க முடியாது. அப்பதானே தானே ஒவ்வொருத்தருக்கும் பயந்துட்டுலாம் வாழ முடியாது. யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபேஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இத்தனை வருஷம் ஃபேஸ் பண்ணல. இத்தனை வருஷம் ஃபேஸ் பண்ணாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால இதையும் நான் பார்த்துப்பேன். பயப்படாதீங்க. புரிஞ்சுதா? தெரியாததுனால பயமா இருக்கு. அவ்வளவுதான். நான் உங்களை சமாளிப்பேன். என்ன நீங்க நம்புங்க. நீங்க யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் நாளைக்கு கிளம்புறது உறுதி உறுதி உறுதி. இதுல எந்த மாற்றமும் இல்ல.
அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா மூஞ்ச காட்டுறதெல்லாம் இல்ல. ஒழுங்கா மைண்ட மாத்திட்டு இப்போ இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணி பேசுங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன்.